சாரி, உலகம் சொல்றதில்ல, எனக்கு கற்றுக் கொடுத்தா தேவன். இந்த உலகம் உன்னை பார்க்கிற பிரகாரமா நீ பார்க்க தொடங்கினா நீ எழுந்து போவாய். உலகம் நம்மளோட டெஸ்டிமோனியல். இந்த சபை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு நமக்கு யோசிப்பா தெரியும். உலகம் 1000 சொல்லியிருக்கோம், நண்பர்கள் 1000 சொல்லியிருப்பாங்க, கூட இருந்தவர்களே சத்துருவா இருந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இதெல்லாம் தாண்டி வர செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தை ஒன்று சொல்லுது பாத்தீங்களா, அதை நம்பினாலும் சபை வந்திருக்கிற ஆளுங்க வந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை என்ன சொன்னதோ அந்த சொன்ன வார்த்தையை நம்பினதாலே இந்த சபை வந்திருக்கிறது. ஆத்மா ஒரு ஊழிய மகிமையான ஊழியம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் வெளியில இருந்து உள்ள வரான். உள்ள வந்த உடனே அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல், அந்த 2வது வாக்குத்தத்த பாடல்கள் அல்லது விசுவாச பாடல்கள், இந்த வார்த்தை நிறைய இருக்குது. இப்ப நான் ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன், ஒரு பேர் வச்சிருக்கிறேன். நீங்க இருக்கிற பாடல்கள் எல்லாம் லாலா லாலா பாட்டுக்காரர்கள் வச்சுக்காதீங்க. சில பேர் ஃபேனா தப்பா வச்சுக்காதீங்க. சில பேருக்கு இஃப் யூ என்னது ஃபேன், நீங்க ஃபேனா இருந்தீங்க தப்பா வச்சுக்காதீங்க. இப்ப இருக்கிற பாடல்கள் லாலா பாட்டுக்காரங்க. நான் என்ன பேர் வச்சிருக்கிறேன், அன்றைக்கு இருந்த பாடல்கள்லாம் வசனங்கள் இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற பாடல்ல ஆமே ஆமே உயர்த்துகிறார், ஆமே ஆமே உயர்த்துகிறார், ஆமே ஆமே உயர்த்துகிறார். அப்ப கர்த்தர் உயர்த்ததான் நீங்க பாக்குறீங்களா? வேதத்துல மகத்துவம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்துல எவ்வளவு என்னது 4 வருஷம் போட்டிருக்குது. வேதத்தின் மகத்துவம் எழுதி கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க? அந்நிய காரியமா வேதத்துல என்ன புதிய பாட்டுக்குள்ள நிருபனுக்குள்ள மகிமை இருக்குது. சபை குளோரிக்குள்ள போகணும். இப்ப சபை இன்னைக்கு இருக்கிற பிரகாரமா இல்ல. சபை இயேசுநாதர் வரப்போகிறார். சபை இன்னைக்கு மகிமையாக மாற வேண்டும். எப்படி மாறணும்? வார்த்தைக்குள்ள. இன்னைக்கு இருந்த பாடல் எல்லாம் ஆத்ம பாரத்தை உண்டாக்கியது, பாரங்களை உண்டாக்கியது, பாவ உணர்வை உண்டாக்கியது, வருகையை குறித்து பேசியது. ஏன்னா செக் பண்ணிப்பார். நான் ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்துல தான் பேசுறேன்னா, நான் எப்போ சொல்லுவேன், நான் பேசுகிற வார்த்தை நான் என்ன நீ தூணா பார்க்காதீங்க, என்னை என்ன பண்ணுங்க. இந்த ஊழியக்காரன் வசனம் போட்டிருக்கு, நானும் ஒரு ஊழியக்காரன். எந்த ஒரு ஊழியக்காரர்கள் பேசுறோம், வசனத்துல இருந்து பேசுறாங்களா கவனிங்க, வார்த்தைக்குள்ள இருந்து பார்க்கறாங்க பேசுறாங்களா கவனிங்க. அல்லேலூயா. அப்ப பார்க்கிறோம். 2வது ஸ்டெப் என்ன தெரியுங்களா? 2வது ஸ்டெப் என்ன தெரியுங்களா? அது வாக்குத்தத்தம். சொல்லுங்க. வாக்குத்தத்த பாடல்கள், விசுவாச பாடல்கள், வசனத்தை சார்ந்த பாடல்கள். வெப்பசை நிறைய பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த எல்லா பாடல்களையும் வசனம் இல்லாமல் இல்லை. ஐயா கேட்கலாமா? இந்தியாவை அசைத்த ஒரு ஊழியக்காரன் பார்த்தா இந்த காலகட்டத்தில் பெட்மான்ஸ் தவிர யாரும் கிடையாது. இந்திய அளவுல சவுத் ஃபுல்லா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கன்னடா, எல்லா பகுதி எல்லா ஏரியாலையுமே பெட்மான்ஸ் பாட்டு பாருங்க. இந்த பாடல்கள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? நான் பெட்மான்ஸ் ஃபேன் தான் கிடையாது, இயேசு ஃபேன் நானு. அந்த பாடலுக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தை இருக்கிறது. இயேசு யாரு பிரதர்? இயேசு யாரு? இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. அப்ப வார்த்தைக்குள்ள பாட்டு எழுதுங்க. உங்களுக்கு பாடல் பாடுகிற அல்லது எழுதுகிற கிருபை இருக்க மாட்டாங்க. வார்த்தையை படித்து ஆராய்ச்சி எழுதுங்க. மகிமையா இருக்கும். அல்லேலூயா. 3வது ஒரு ஸ்தலம் இருக்கு, பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம். 3வது மகா பரிசுத்தம். அந்த இடத்துல என்ன தெரியுங்களா? அழகாய் ஆராதிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கு எல்லா ஜனங்களையும் கொண்டு போய் தேவனோடு சங்கமிக்க வைப்பார்கள். இங்க பாருங்க, இது இடையில கை கட்டுக்குவேன், கையை காட்டுங்க. இது உங்க இதயம், தேவ இதயம். இது உங்க இதயம், தேவ இதயம், சங்கமிக்கிற இடம். இது உங்க இதயம். அந்த அந்த ஆண்டவர் இதயம் இணையும் போது வாயில பாடல் வராது, கண்ணீர் வரும். உள்ள உடையும், உள்ள பேசும், கண்ணீர்ல இருந்து பேசும். உலகம் உடைஞ்சினாலும் அப்பாவை வாயை திறந்து பேச முடியாத படிக்க ஒரு விதமான அன்பு கொடுப்போம். அப்பாவுக்கு நடத்துற எவ்வளோ பேருக்கு கடமை என்ன? ஒவ்வொரு மக்களையும் கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க வைக்க வேண்டும். என்ன பிடிக்க வைக்க வேண்டும்? ஒருத்தர் மியூசிக் வாசிச்சாரு, அவர் வாசிச்ச கிறுக்கெல்லாம் மாறிச்சு. யாருக்கு? சவுலுக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருந்தாரு. இவர் வாசித்த உடனே என்ன நடந்தது? அவருக்கு இருந்த ஏதோ எல்லாம் போயிடுச்சு. மியூசிக்ல தன்மை இருக்குது, மியூசிக்ல வலிமை இருக்குது, மியூசிக்ல தேவன்